ஹாய் ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த இடையில நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இப்போ நிறைய பேர் புது புது உருட்டுகள் விட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் என்னடா இதெல்லாம் நீ பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இமேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. மார்ச் 22 அனுப்பிச்சிருந்தாங்க. இல்லைங்க நான் அப்புறம் வீடியோ போடுறேன், கொஞ்சம் இன்டர்வியூவில் இருக்குன்னு. ஓகேங்களா? சரி, ஆனால் திரும்ப இது இதானே போட்டிருக்காங்க, இது நடக்குமான என்னென்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நான் அது உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க. நான் கண்டிப்பாக இல்லையா இந்த மாதிரி குரூப்ஸில் இருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான், அதாவது 22 ஷேர் பண்ணிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 இன்டர்டேட்டில் அனௌன்ஸ் பண்ணது தான். ஆனால் 4th பாயிண்ட் உண்மை தான். ஏன்னா அது ஆல்ரெடி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதான் சொல்லியிருக்கேன், அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? முதல் விஷயம் பாருங்களேன், குரூப் 2 2A செப்பரேட் பண்ணுவாங்க, செப்பரேட் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது இன்னும் அஃபிஷியலாகவே எதுவும் சொல்லலை. அது நடக்குமான்றதுக்கு ரொம்ப டவுட். அதனால் புரிஞ்சுக்கோங்க, குரூப் 2 2A பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கஷ்டப்பட்டு ஆட் பண்ணிருக்காங்க. திரும்ப பிரிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? குரூப் 2 2A பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷாக குரூப் 2 2 எக்ஸாம்லேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப டவுட்டு தான். என்ன ரீசன்னா, ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷை குரூப் 4 எடுத்ததுக்கு தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் குரூப் 2 2Aல தமிழ் கட்டாயத்தாலும் உங்களுக்கு இருக்குது மெயின்ஸ் எக்ஸாமில். அதனால் நீங்கள் இங்கிலீஷ் எடுக்குன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் அந்த பேப்பரில் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27/3, தட் மீன்ஸ் நாளைக்கு. ஓகேங்களா? ஏங்க இன்ட்ரி 26, 27, 28 நடக்குது. 3 நாள் நடக்க போகுது. எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. சான்ஸே கிடையாது. ரைட்டுங்களா? 28 என்ட்ரி முடிஞ்சு, ஆனால் 28 சாயங்காலம் கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்கு அடுத்த நாளே கூட உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கலாம், இல்லை 30ஆம் தேதி கூட உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடணும். உங்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? கவுன்சிலிங் அட்டெண்ட் அன்றைக்கி சாயங்காலமே கூட அவங்க ஃபைனல் ரிசல்ட் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் வரலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி கூட ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கலாம் அவங்க நினச்சா. புரியுதுங்களா? ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு உங்களுக்கு புது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அவங்க நினச்சா முடியும். இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் இப்போ கொடுக்க மாட்டேன், நான் எலெக்ஷன் ஒரு காரணமாக வச்சுப்போம் சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லேட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஏப்ரல் 4, 5க்குள்ளே அவங்க ஒட்டுமொத்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் இதெல்லாம் ஒரு காரணம் வச்சு காட்டி தான் லேட் பண்ண முடியும் அவங்களால. ஓகேங்களா? 27ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன்றதே நடக்காத ஒரு விஷயம். அப்படி பார்த்தா இப்போ குரூப் 1 எக்ஸாம் டேட்டு 13/7ன்றது அன்எக்ஸ்பெக்டட், வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேளை ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டைம் கொடுத்தவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. ஜூலை லாஸ்ட்டு இல்லை ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இருக்கலாம். இல்லை அவங்க இப்போ எல்லாத்தையும் தள்ளி தான் லேட்டாக தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஒரு ஜூன் 3க்குள்ளே நீங்கள் 3rd வீக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தான் எக்ஸாமே இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு ஆப்ஷன்ஸ். ஆனால் அவங்க இப்போயே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஜூலை எண்டு இல்லை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஏப்ரல் 5க்குள்ளே கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ்லாம் லேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க தான் பார்ப்பாங்க. பார்ப்போம். இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்து ஏமாந்துட்டுருக்காதீங்க. நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கனாலும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். திரும்ப இதே அப்டேட் கொடுக்குறமேன்னு எனக்கே கடுப்பாக இருக்குது, எனக்கே போர் அடிக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் புதுசாக கேளுங்களேன், டவுட் கேட்டாலும் பரவாயில்ல, இதையே கேட்குறீங்களா இருக்கு. ஆனால் எனக்கு உங்கள் ஃபீலிங் என்னென்னா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா? அதனால் நீங்கள் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஏதாச்சும் ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் இதுமாரிலாம் கொடுத்துட்டு, டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்களோ டிஎன்பிஎஸ்சி சேனல்ஸு, டெலகிராம் குரூப்ஸு இந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சிலர் உண்மையாக சொல்லலாம். சில பேர் ஓகே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும், இல்லைனா இதாகிடுவாங்க, குரூப் படிக்காமல் போயிடுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டில் கிட்டத்தட்ட 56th டே கண்டென்ட் வரைக்கும் ஒருத்தவங்க முடிச்சிருக்காங்க. ரெகுலராக பொறுமையாக படிக்கிறாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன் பற்றிலாம் யோசிக்கல, பொறுமையாக அதாவது ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸே கிட்டத்தட்ட முடிச்சிருக்காங்க. 100 டேஸாக டோட்டல் கண்டென்ட்டே நான் சொல்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் மேட்டர், அதுதான் பவர் ஆஃப் ஸ்டடிங். எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, உட்காந்து படி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நான் கொடுக்குறதே படி, அவ்வளோதான். என் புஷ்டியா அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பேசிக்ஸை முடிச்சிட்டானே, வேறு ஒன்றும் அதுக்கு ஒரு ரிவிஷன் மட்டும் தான். புரியுதுங்களா? எத்தனை பேர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ள மெயின்ஸை முடிச்சிருப்பீங்க? ஒரு 50% முடிச்சிருப்பீங்களா? வாய்ப்பில்லை. இந்த 56 இதில் அவங்க தமிழ் லிட்ரேச்சரே முடித்து அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. சோஷியல் இஷ்யூஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ இது கண்டென்ட் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ பேட்ச் இப்போ அவ்வளோ இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறது Day 1 Day 2 படிச்சுட்டே இருக்க வேண்டியதான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக. 9600819370 வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 2 கேட்பீங்க. குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குரூப் 2A ரிசல்ட் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் 3 இன்டர்வியூ இன்னும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க லேட் பண்ணிட்டுருக்காங்க.
அவங்க அதை முடித்தா தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டே வரும். ஓகேங்களா? அது முடிக்காமல் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. அந்த ஒரு 29 போஸ்ட்டை ஃபில் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு கூப்பிட முடியும்? நானும் நம்ம ஸ்டூடெண்ட் சர்க்கிள்லாம் கேட்டேன். யாராச்சும் மெயில் வந்துச்சாங்க ஃபேஸ் 3 பற்றினா இன்னும் எதுவும் வரலன்றாங்க. ஓகேங்களா? நம்ம சர்க்கிளில் கேட்டப்போ. ஸோ அதுவும் வேறு இருக்குது. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் குரூப் 2 ரிசல்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாதமோ இல்லை 28 நாளோ இல்லை 28 நாள்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் முடித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட்டு போட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் மேபி அடுத்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கெலாம் டைம் சாலிடாக எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலைக்கு அப்புறம் நான் அப்போலேருந்து சொன்னது தாங்க, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் தான் நீங்கள் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம்னு சொன்னல. ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன். அவங்க எப்போ வேணால் கொடுக்கலாம். அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அந்த டைமில் தான் வரப்போகுது. அப்போ அதுக்கு 100 days கண்டென்ட் தான். புரியுதுங்களா? ஃபுல் சிலபஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு மெயின்ஸில் மொத்தமாக சோஷியல் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பாலிட்டி தான் மெயின். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு. நீங்கள் உட்காந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் சேர்த்து முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டுமே கவர் பண்ணுவோம். நீங்கள் எது வேணால் எடுத்து படிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு குரூப் 1 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக சேர்த்து இன்டர்வியூ வரையும் பார்த்தீங்கன்னா 5999 ரூபா தான். குரூப் 2 டேயும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ வரையும் பார்த்தீங்கன்னாக்கா 5999 ரூபா தான். கவுன்சிலிங் கைடன்ஸும் உண்டு. எந்த ஜாபு எந்த போஸ்ட் எப்படி எடுக்கலாம் அது எல்லாமே கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு இருக்குது. இப்போ குரூப் 4க்குமே சில ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ்லாம் கொடுக்கலான்ற எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இப்போவும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. 1999 ரூபா தான் குரூப் 4 கோர்ஸும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா தப்பான அப்டேட்ஸாக நம்பிக்கிட்டு எதையாச்சும் உட்காந்து ஏமாந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. என்னமாரி யாராச்சும் உங்களுக்கு ரெகுலராக நடத்துகிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஜாயின் பண்ணி படிங்க, இல்லை என்கிட்ட ஜாயின் பண்ணி படிங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ஜென்யூனாக நடத்திட்டுருக்கேன். இப்போ குரூப் 1 இன்டர்வியூ போகிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. சரிங்களா? அவங்க அதில் போய் நல்லா பண்ணணும். அதேமாரி குரூப் 2 ஏல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கிளியர் டிஸ்டேஜில் இருக்காங்க, ரிச்சர் சோனில். ஓகேங்களா? பை ஃபேம் டேக் ஆல் தி பெஸ்ட். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் இருக்கும்.